வணக்கம் மக்களே. இந்தியாவுல 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதோட பணிகள் தொடங்கி இப்ப நடைபெற்றுட்டு இருக்கு. 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது 2021ல நடந்திருக்கணும். ஆனா, அப்போ கோவிட் காரணமா நடக்காதனால இப்போ 2027 கட் ஆஃப் இயரா வச்சு நடக்குது. இதுக்கு முன்னாடி கடைசியா எப்ப நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2011ல நடந்தது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் 10 வருஷத்துக்கு ஒரு தடவ இந்தியால மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது. இந்த 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை கட்டங்களா நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கட்டங்களா நடக்க போகுது. முதல் கட்டம் பார்த்தீங்கன்னா, வீடுகளுக்கான கணக்கெடுப்பு. 2வது கட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மக்கள் தொகைக்கான கணக்கெடுப்பு. முதல் கட்டம் எப்ப நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2026 தான். ஏப்ரல் 1ல ஸ்டார்ட் பண்ணி செப்டம்பர் 30 வரைக்கும் நடக்குது. அது இப்போ ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு தான் இருக்கு. வீடுகளுக்கான கணக்கெடுப்பு ஒரு கட் ஆஃப் டேட், அதாவது ஒரு ரெஃபரன்ஸ் டேட் வச்சு நடக்கும். அது இந்தியா முழுமைக்கும் பார்த்தீங்கன்னா, மார்ச் 1, 2027 அந்த ரெஃபரன்ஸ் டேட்டை வச்சு மக்கள் தொகை கணக்கெடுக்க போறாங்க. இதுவே ஒரு இப்போ இந்தியாவிலேயே பனிப்பொழிவு ஏற்படுற பகுதிகள்லாம் இருக்குங்க இல்லையா? ஒரு இமாச்சல் பிரதேசம் இருக்கு, லடாக் இருக்கு. இந்த மாதிரியான பகுதிகளுக்கு கட் ஆஃப் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 1, 2026. அதாவது சாரி, ரெஃபரன்ஸ் டேட். இந்த தான் ரெஃபரன்ஸ் டேட்டா வச்சு மக்கள் தொகை எவ்வளோ அப்படிங்கிறத கணக்கு பண்ண போறாங்க. பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்துறை அமைச்சகம் தான் நடத்துவாங்க. இதை எக்ஸாக்டா யார் கணக்கெடுக்கிறாங்க, யார் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஆர்ஜிஐ, அதாவது இந்திய பதிவாளர் ஜெனரல், சரிங்களா? அவங்க தான் இதை நடத்தி இதுக்கான தகவல்களை சேகரித்து வச்சிருக்க போறாங்க. இதுக்குன்னு தனியா சட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசியலமைப்பு விதி 246 அந்த விதி வந்து மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு சில சில விஷயங்களை அரசுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கு. அதன்படி இது சென்சஸ், அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது மத்திய பட்டியல் கீழே வருது. அப்ப மத்திய பட்டியல் கீழே மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் இயற்றிருக்காங்க. அதுதான் சென்சஸ் ஆக்ட் 1948. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948. அதுக்கு கீழே வர விதி 3 மற்றும் 17A, இந்த 2 விதிகளுக்கு கீழே தான் நம்மளோட மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 இதோட சிறப்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது இந்தியாவோட முதல் டிஜிட்டல் வடிவிலான ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு. எல்லா தரவுகளும் டிஜிட்டல் வடிவிலையும் எடுக்கப்பட்டு டிஜிட்டல் வடிவில் சேகரிக்கப்படவும் போகுது. அது மட்டும் இல்லாம இது முதல் நாடு தழுவிய ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பா இருக்க போது. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லி நிறைய தரப்புல இருந்து ஒரு கோரிக்கை இருக்கும்போது, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பா இருக்க போகுது.